இந்த வீடியோல பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன ஒரு உருட்டுனாலும் உருட்டு, இப்படி ஒரு உருட்டா? இதை கொஞ்சம் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்ற. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க போகுது? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். Thank you. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பட்டா சிஆர்இசட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்க மக்களுக்கும் தெரியும், எங்க மக்களுக்கும் புரிய வச்சிருக்கோம். அடிப்படை வசதிகள் அனைத்தும் அந்த பட்டா விஷயம்ன்றது நிறைய பட்டா விஷயம் இருக்கு. சிஆர்இசட் ஜோனும் வாட்டர் ஜோனும் இது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10. நிச்சயம் பல வகைகள்ல திருடருக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. இதை நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்த அந்த பெரிய சிலர் சொன்னாங்க. உண்மைதான், அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டில எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, நிச்சயம் அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ இந்த கரண்ட் பில் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி அதை டாஸ்மாக் நிர்வாகமே அந்த கரண்ட் பில்லை கட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவோம். அதனால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு. சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். தமிழக முதலமைச்சர் என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் எனக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சரா வாங்குறாங்க 20 days போடுறாங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது, டேட் பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. உருட்டு நல்லா உருட்டுங்க.